வணக்கம். வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றின டாப்பிக்கில் 3வது வீடியோ தான் இது. இதுக்கு முந்தின 2 வீடியோஸை பார்க்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இதுக்கு முந்தின வீடியோஸில் க்ரியேட்டிங் அண்ட் பிரிண்டிங் வேரியபிள்ஸ் பற்றி நிறைய எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம். நீங்களும் வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுல நிறைய எக்ஸசைசஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த நேரத்தில் டேட்டா அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். டேட்டானா என்ன? நம்ம எல்லாருக்கும் வேரியபிள் நேம் அண்ட் வேல்யூனா என்னன்னு தெரியும். நம்ம எழுதின சென்டென்சஸில் புக்ஸ் ஈக்குவல் டு 2, பப்பி ஈக்குவல் டு 1, பெட் நேம் ஈக்குவல் டு ஜோயி. இதில் 2, 1, ஜோயி இதெல்லாம் தாங்க வேல்யூஸ். கரெக்டாக? நான் இப்போ பேர்ட் வேல்யூ உபயோகிக்க போகிறது இல்லை. உங்களுக்கு இன்னும் சுலபமாக புரியணுன்னா மேக்ஸ்லேயும் வேர்ட் வேல்யூ யூஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போ நம்ம கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி தானே கோட் எழுதுகிறோம். அதனால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வேர்ட் வேல்யூக்கு பதிலாக வேர்ட் டேட்டான்னு யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் 2, 1, ஜோயி அதை டேட்டான்னு அழைக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு நிறைய உதாரணங்கள் தரேன். டேட்டாக்கு எடுத்துக்காட்டாக இதில் மார்க்ஸ் ஈக்குவல் டு 76, ஏஜ் ஈக்குவல் டு 14, கிரேட் ஈக்குவல் டு A, ஹாபி ஈக்குவல் டு பாஸ்கெட்பால். இந்த உதாரணங்களில் 76, 14, A, பாஸ்கெட்பால் இதெல்லாம் தாங்க டேட்டா. இன்னும் ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். ஈக்குவல் டுக்கு அடுத்து எது எழுதினாலும் அதுக்கு பெயர் டேட்டா இல்லை வேல்யூன்னு சொல்லுவோம். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம அடுத்து டேட்டா டைப்னா என்னன்னு பார்க்கலாம். சில டேட்டா 76, 14 அது மாதிரி எண்கள் நம்பர்ஸ் ஆகவும், சில டேட்டா ஏ, பாஸ்கெட்பால்னு சொற்கள் எழுத்துக்களாகவும் இருக்குது. இதில் டேட்டா 2 விதமாக இருக்குது பார்த்தீங்களா? அதாவது 76, 14 இதெல்லாம் எண்கள், ஏ, பாஸ்கெட்பால் இதெல்லாம் எழுத்துக்கள் அதாவது வார்த்தைகள். ஸோ இதை 2 வித டேட்டாவில் பிரித்து பார்க்குறோம். அதாவது எண்கள் ஒரு விதமான டேட்டா, சொற்கள் எழுத்துக்கள் இன்னொரு விதமான டேட்டா. இதுக்கு பேர் தாங்க டேட்டா டைப். இப்போ நமக்கு 2 விதமான டேட்டா தெரியும். அதாவது எண்கள், சொற்கள் எழுத்துக்கள் இன்னொன்று. ரொம்ப சுலபம், கரெக்டாக? ஆனால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நம்ம நம்பர் வேர்ட்ஸ்னு அழைக்க மாட்டோம். அப்படின்னா எப்படி அழைக்கிறது? வேல்யூஸை டேட்டான்னு அழைச்ச மாதிரி இந்த நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸுக்கு பெயர்கள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இந்த எண்களை நம்ம இன்டீஜர்ஸ்னும் வேர்ட்ஸை ஸ்ட்ரிங்குனும் அழைக்க போகிறோம். அதனால் இப்போதுலேருந்து நம்ம நம்பர்ஸை இன்டீஜர்ஸ்னும் வேர்ட்ஸை ஸ்ட்ரிங்ஸ்னும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மறுபடி சொல்கிறேன், இன்டீஜர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ்னு இனி நம்ம உபயோகிக்க போகிறோம். ஸோ இன்டீஜர்ஸ்னால் நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ்னால் பேர்ட்ஸ். இப்போ நமக்கு 2 விதமான டேட்டா டைப்ஸ் தெரியும், இன்டீஜர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். இன்னும் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஆனால் இந்த கோர்ஸில் நம்ம நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இன்டீஜர்ஸை வச்சு வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ணுறப்ப, உதாரணத்துக்கு புக்ஸ் ஈக்குவல் டு 2, பப்பி ஈக்குவல் டு 1 இதில் புக்ஸ், பப்பின்ற வேரியபிள் எல்லாம் இன்டீஜர் வேரியபிள்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அதில் நம்பர் வேல்யூவாக இருக்குது. அண்ட் ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் அதாவது பெட் நேம் ஈக்குவல் டு ஜோயி, கிரேட் ஈக்குவல் டு A இதில் ஹாபி ஈக்குவல் டு பாஸ்கெட்பால் இதில் ஜோயி, ஏ அண்ட் இதெல்லாம் ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ். இதில் வேர்ட்ஸ் அஸ் டேட்டாவாக இருக்குது. இது எதுக்கு நம்ம இன்டீஜர் வேரியபிள்ஸ், ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ்னு பிரித்து சொல்லணும்? வேரியபிள்ஸ்னே சொல்லலாமே. ஏன்னா பைத்தான் இதை 2ஐயும் வேறு வேறு விதத்தில் ஹேண்டில் பண்ணும். ஸோ அதை பற்றி எல்லாம் விரிவாக அடுத்த வீடியோஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2 டேட்டா டைப் இருக்குது. நம்பர்ஸ்னால் இன்டீஜர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ்னால் ஸ்ட்ரிங்ஸ்.